ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை பற்றி ஒரு சிறிய செய்தி. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். மனிதனால சில வார்த்தைகளை என்ன செய்ய முடியாது, கொடுத்தா வாக்கு நிறைவேற்ற முடியாது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவரு பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னா எப்படினாலும் செய்வாங்க. நேற்று நம்ம பார்த்தோம், தாமதம் அமிர்தமே, பிந்தினாலும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது, நாம் அபரீதமாக கிடைக்கிறது போல தேவன் வாக்குத்தத்தம் ஒன்றை நமக்கு தந்து விட்டார் என்றால் அது கண்டிப்பாக நிறைவேறும். அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. இதில் ஆபிரகாம் நீங்க 20வது வசனத்தை பாருங்க. ரோமர் 4:20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் சொன்னார் வாக்குத்தத்தை 75 வருடத்துல உனக்கு குழந்தையை கொடுப்பேன்னு தேவன் வாக்கு பண்ணினாரு. எத்தனை வயசுல நிறைவேற்றினாரு? 100 வயசுல. 25 ஆண்டுகள் சரீரம் பலகீனம் எல்லாமே இருந்திருக்கும். ஆனா அவர் அதெல்லாம் என்ன செய்யல, பார்க்கல. தேவன் வாக்குத்தத்தை பண்ணினார். எப்படி வாக்குத்தத்தை பண்ணினார் அப்படின்னா, வானத்துல நட்சத்திரங்களே உன்னால் என்ன கூடுமா, அப்படி போல கடற்கரையில் உள்ள மணலை நீ அளக்க கூடுமா, எந்த லாரி வச்சு எந்த டன் வச்சுனாலும் நீ அளக்க கூடுமா, கூடாது. அப்படி போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆனா இப்போ 2 பேருடைய கற்பெல்லாம் செத்து போயிட்டு குழந்தை உண்டாகிறதுக்கு ஏதுவான அணுக்களே கிடையவே கிடையாது. ரொம்ப அப்படியே மெலிந்து நம்ம 70 வயசுலேயே அப்படியே ஓன்னு போயிடுறோம். அப்போ அவங்க 75 100 வரும்போது எப்படி இருந்திருப்பாங்க? அந்த சூழ்நிலையிலையும் ஆபிரகாம் என்ன செய்தாரா, அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தை பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படின்னா நம்ம நம்ப வேண்டும். கர்த்தர் நமக்கு வாக்கு சொல்லிட்டாரு, கொடுத்துட்டாரு, நமக்கு ஆலயத்தில் கொடுக்காரு, தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் கொடுக்காரு. நம்ம வாசிக்கும் போது நீங்க நல்ல கவனமா வாசித்தீங்கன்னா அந்த வாசிக்கும் போதே நமக்கு தேவன் வாக்கு கொடுப்பாரு. அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் ஏற்ற காலத்துல அது கண்டிப்பா உயரும், அது நிறைவேறும். நம்ம ஒருவேளை மறந்துருப்போம், ஆனால் தேவன் அந்த வாக்குத்தத்தை அவர் சொன்னது தான் நிறைவேற்றுவார். அதனால அருமையான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலே வார்த்தைகளை கேட்க வேண்டும், வாக்குத்தத்தங்களை கவனிக்க வேண்டும். நீங்க வாசித்துட்டு வரும்போதே உங்களுக்கு ஆண்டவர் அதுல நடுவில் உங்களுக்குன்னு ஒரு வசனம் வந்திருக்கும். நீங்க கவனிக்காம வேற கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அப்படியே தொடர்ந்து கூடுமானால் நீங்க ஆதியாகமத்திலிருந்தே வாசிங்க. ஜனவரியில் 1ஆம் தேதி நீங்கள் 12 மணிக்கு பிறகு ஐயா அடுத்த புதிய ஆராதனை நடக்கும் போது நீங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரத்தை ஆலயத்தில் வாசித்து முடிச்சிருங்க. எப்படியாது வாசித்து முடிச்சுட்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வேதத்தை முடிச்சிடலாம். ஏன்னா இந்த வருஷம் ஐயா அந்த புக்கு கொடுக்கலையாம். வழக்கமாக அந்த இது கொடுக்குற மாதிரி கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அதனால நீங்கள் இப்படி வரிசையாக நீங்கள் வாசித்துட்டு வாங்க. உங்களுக்கு அதுக்குன்னு அந்த பகுதியிலேயே கர்த்தர் என்ன வச்சிருப்பாரு, வாக்கு வச்சிருப்பாரு. திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், இல்லை சரீரத்திலே சுகமாக இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றுக்குமே அங்கே நமக்கு என்ன இருக்கும், வசனம் இருக்கும். வேதத்தை எப்படி வாசிக்கணும், நம்முடைய தேவன் பேசுகிறார் என்று நம்ம அதை வாசிக்க வேண்டும். அப்போ ஆபிரகாம் அவிசுவாசியா இராமல் சந்தேகமே படாமல் விசுவாசத்தினால அவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான் என்று எண்ணினானா. 23 என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 22 ஆகையால் 22 வருஷம் அதனால அவருக்கு அது நீதி, அதனால ஆபிரகாம் நீதிமானாக மாறிவிடுகின்றார். 23 வாசிங்க. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். இப்போ ஒரு எத்தனை வருஷம் இருக்கும், இல்லை 5 வருஷம் கூட இருக்கலாம். ஒரு பெண்ணு பார்க்கறதுக்காக ஒரு ஆலயத்துக்கு நாங்கள் போனோம். பெண் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளை அம்மா அப்பா வந்தாங்களா தெரியல, அம்மா அப்படின்னு ஞாபகம்லாம் நாங்கள் 4-5 பேர்கிட்ட போனோம். அப்போ எங்கே பார்க்கணும் அப்படின்னா சர்ச்சில் பார்க்கணும் அப்படின்னாங்க. அன்னைக்கு இந்த சர்ச்சில் அசனம் இந்த கோயிலில். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களை எல்லாரும் சாப்பிட சொல்கிறாங்க. மாட்டு வீட்டுக்காரங்க சாப்பிட சொல்கிறாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க.
அப்போ நான் அந்த அக்கட்ட கேட்டேன், சாப்பிடலாமா? இல்லை வேண்டாம் இருக்கட்டும், நம்ம பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நாங்கள் எல்லோரும் ஒரு ஓரமாக நிற்கும். பொண்ணை வர சொல்லியாச்சு. பொண்ணு சின்ன இதை விட கொஞ்சம் தான் பெருசாக இருக்கும் அந்த ஆலயம். பொண்ணு சரட்டுன்னு போய் ஒரு தூணுக்கு பின்னால் உட்காந்துச்சு. அப்போ நான் அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட சொன்னேன், தம்பி நல்லா பார்த்தியா அப்படின்னு. பார்த்தேன் அப்படின்னா பிறகு சொன்னேன், பாதியை பார்த்தேன், ஒரு சைடு தான் பார்த்தேன், பின்னால் பார்க்கல, நடக்கும்போது பார்க்கல, முகத்தை நல்லா பார்க்கல, ஒரு பக்கம் தான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு நேரம் நீ ஆல்டருக்கு போ, ஆல்டர்லேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு எந்திரிச்சு வா. வரும்போது பொண்ணுங்கிறது போகும்போதே பார்த்தோம், என்ன சரி கட்டிருக்கா, எப்படிலாம் தலையில் பூச்சிருந்தா, கரெக்டாக நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி நாங்களுமே போனோம். எல்லாருமே ஆல்டரில் போனால் மாப்பிள்ளை பையனு போய் அவன் நல்லா பார்த்துட்டு வந்துட்டான். நாங்களுமே கொஞ்சம் அப்படி நல்லா என்ன செஞ்சோம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அவங்க எல்லாம் சாப்பிட சொன்னாங்க. நான் சாப்பிடலை அப்படின்னா அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, வேண்டாம் அவன் அடுத்த வருஷம் இதே பொண்ணு தானே கல்யாணம் முடிஞ்சா இந்த அசினத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடும் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் பொதுவாக எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த எப்படியாவது ஒரு காணிக்க போடுறேன். ஏதோ என்கிட்ட இருக்கிறத அந்த மணி பஸ்ஸில் இப்படி எல்லாம் இருக்கும், அது தக்கன காணிக்க போடுறது. அப்போ நான் காணிக்க போடுறதுக்காக பெட்டியை தேடுறேன். ஒரு சின்ன பெட்டி தான், இந்த வீடியோ இவ்வளோ தான் இருக்கும். இப்படி தான் ஒரு பெட்டியை ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் வச்சுருக்காங்க. அதை நான் பார்த்த உடனே நான் போய் காணிக்க போட்ட உடனே மாப்பிள்ளுடைய அம்மாவும் அவங்களும் மணிப்பசு திறந்து காணிக்கை எடுக்கும்போது கீழே ஒரு வசனம் எழுதிருச்சு. அதை காட்டுனாங்க, இதை பாருங்க அப்படின்னா. அதில் என்ன எழுதிருச்சு அப்படின்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவ்வளோ நீளத்தில் ஒரு சின்ன ஸ்டிக்கரில் எழுதிருக்கு. அப்போ நான் சொன்னேன், இதான் பொண்ணு, எந்த தடையுமே இருக்காது, இதான் பொண்ணு, கண்டிப்பாக கல்யாணம் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆண்டோடைய கிருபையினால அடுத்த நாள் அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளையும் பெற்றாச்சு. பிள்ளையும் ஸ்கூலுக்கும் போயிட்டு. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்குமே நல்லா இருந்துச்சு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ சின்ன பெட்டியில் இவ்வளோ நாள் இந்த வாக்குத்தத்தம் எப்படி உங்கள் கண்ணில் படிச்சு? பெரிய காரியம் இல்லை, நான் பார்க்கல, நான் அவங்களுக்கு முன்னால் தான் காணிக்க போட்டேன். ஆனால் அவங்களுடைய கவனம் எப்படியாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா அப்படின்னு இருந்திருக்குமோ என்னப்போ தெரியல. அப்படி கிடைச்சதுனால இன்னைக்கு அந்த மருமக நல்ல ஒரு பிள்ளையா, அந்த மாமியாருக்கு ஏற்று நல்ல ஒரு மகளாக கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாப்பிள்ளை பொண்ணு வீடு ஏதோ ஒரு ஏரி எங்கிட்டலாமோ கொண்டு போன ஆட்டோக்காரர், ஞாபகம் எனக்கு. கர்த்தர் நல்லவர். அப்போ வார்த்தை வல்லமை இவ்வளவு. நீங்க நினைச்சுக்கோங்க, எங்கனாலும் அன்னைக்கு கூட ஒருத்தங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்களா, ஏதோ ஒரு காரியமாக தான் அப்படி யோசிச்சுட்டே ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ முட்டு ஜெபம்னு பார்க்காங்க, கீழே ஒரு வசனம் கிடக்கும், 26வது வருடத்துக்குள்ள வசனம். போன மாதம் இந்த மாதத்துலேயே எங்கேயோ கிடந்துச்சு அப்படின்னாங்க. 26க்குள்ளதான் இப்பவுமே கிடந்துச்சுன்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா அவங்க என்ன கவலையில் இருந்தாங்களோ அதுக்கேற்ற அந்த வசனத்தை அதை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க ஃபோன் பண்ணி. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? அப்போ வார்த்தையை கொண்டு அவர் நமக்கு தருவதற்கு ஆவலோடு கூட இருக்கின்றார். இப்போ ஆபிரகாம் அப்படி பார்த்ததுனால அவர் நீதியாக என்ன பண்ணார்? அவர் நீதிமான். அடுத்த வசனம் 119வது சங்கீதம் 49:50. சங்கீதம் 119 49:50. இதுல வாக்கு தத்தம் என்ன செய்யும் அப்படின்னா, வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கும். எவ்வளவான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தா கூட ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது நம்ம என்ன செய்யுமா? உயிர்ப்பித்தது. 119 சங்கீதம் 49:5. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முத அடியனுக்காக நினைத்தருளும். நீர் என்னைய ஒரு வசனத்தை நம்ப பண்ணினீங்க. நம்ம நிறைய வசனத்தை நம்ம நம்பி இருக்கோம், நமக்கு நடக்கவும் செய்திருக்கு. நான் 2020 ரொம்ப சோமலாமல் இருக்கும்போது உங்கள் ஊழியம் நாயே கலங்கணும் அப்படின்னு நம்ம எல்லாமே லாக் ஆகிட்டு இந்த இடத்துல நின்று அந்த பாட்டை படித்து நானாக சும்மா அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு போனேன். சும்மா எப்படி பிளேஸாக யாருமே இல்லாமல் நான் நின்று பிரசங்கம் பண்ணுற மாதிரி கர்த்தரே ஸ்தோத்திரம். உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்ம இப்போ ஆராதனை வேலைக்குள்ளே போவோம். நம்ம முதல் பாடல் படிப்போம், பிறகு நம்ம ஆராதனை வேலைக்கு போவோம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம செய்தி கொடுக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை கூட்டிகிட்டு போயிட்டேன், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு. அப்படி நிறைய அதே இந்த பாட்டை ஒரே நாளையில் 10 தடவை படித்தேன். உங்கள் ஊழியம் நாயே கலக்கணும். இன்னும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், நமக்கு ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன், நம்ம எப்படி வருவோமோ என்னமோ. நான் பாட்டு படிக்கிறது எங்கள் பாப்பா தான் பார்த்து, நீங்கள் இதுக்கு இடையில 7 டைமோ 8 டைமோ நீங்கள் இதை பாட்டை படிச்சிட்டீங்க அப்படின்னா
அப்போ நான் 10 தடவை படிக்கணும்னு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. மீண்டுமாக தேவன் இந்த இடத்துல நமக்கு இது லாக்காகி நான் சுகத்தோட ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை நீர் என்னை நம்ப பண்ணினீர். நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கும்போது அந்த வார்த்தை நம்ம என்ன செய்கிறோம், நம்புகிறோம். அவர் நம்ப பண்ணிடுறார். நம்ம நம்ப பண்ணிடுறாரா இல்லையா? நம்ம கலங்காத அப்படின்னு சொன்னோன்னே நம்பிடுறோம், பயப்படாத அப்படின்னு சொன்னோடனே நம்ம நம்பிடுறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு நம்ம அதை நம்பிடுறோம். அந்த நம்பப்படின வசனத்தை அதுவே என் சிறுமைகள் எனக்கு ஆறுதல். அப்போ நம்முடைய சிறுமை எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எங்கே நம்ம நிற்கும் நமக்கு தெரியல. ஆனால் நம்மளை கை தூக்குவது என்னது தான்? வசனம் தான், வார்த்தை தான் உங்களை தூக்கும். நீங்கள் அதை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு. ஒரு அக்கா அன்னைக்கு இந்த செய்தி விட்டுட்டு இருந்தாங்க இதில் யூடியூப்பில், சும்மா சாதாரண உலகம் பற்றி சொன்னாங்க. அப்போ அவங்க ரொம்ப புக்கு படிப்பாங்களாம். அவங்க படிக்காத புக்கே கிடையாது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அவங்க படிச்சிருக்காங்களாம். அந்த புக்கு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நான் கீழே உள்ள போகிறேன், எங்கள் அம்மா பக்கத்தில் நின்று என் கையை எப்படி பிடிச்சிக்கிடுவாங்க, பிடிச்சி அப்படியே அணைச்சிக்கிடுவாங்க, நான் கீழே விழாந்து பிடிக்க. அதே போல் நான் படிக்கின்ற நூல்கள் எனக்கு கை கொடுக்கிறது, என்னை தூக்கி எடுக்கிறது. நான் படிக்கின்ற நூல்கள் புத்தகங்கள் எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கி பிடிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நூல் என்ன செய்யும்? நூல் என்ன செய்யும்? நூல், அதான் நூலகம். நூலகம் வச்சுருக்காங்களா, அதை சேர்க்கிறது. இந்த நூல், இந்த புத்தகத்துக்கு பேர் தான் என்னது? நூல். இது பைபிள். பொதுவாக புத்தகம் அப்படின்னாலே என்னதான்? நூல். அப்போ இந்த நூல் சேர்க்கிறது, அது எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நமக்கு வேத வசனம் தான் அந்த சப்போர்ட். கர்த்தருடைய வார்த்தை அது இதில் தான் இருக்குது. அது நம்மை உயிர்ப்பிக்கும். நம்ம தான் அதை மறக்காம, நீங்கள் இப்படி சொன்னீங்களப்பா, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, இந்த வேத புத்தகத்தில் என்னோடு நீங்கள் இப்படி பேசின நாட்கள் உண்டு, எனக்கு அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லும்போது அந்த வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து சங்கீதம் 119 82 58 வாசிங்க பார்ப்போம். முழு இருதயத்தோடும் இந்த தயவுக்காக கெஞ்சுகிறேன், வாக்கின்படி எனக்கு இறங்கும். இது எப்படியான ஒரு நெருக்கமான கட்டத்தில் நம்ம எப்படி ஆண்டவரை கூப்பிடுவோமா? முழு இருதயத்தோடும் உங்களுடைய தயவுக்காக கெஞ்சி கேட்கறதுனா ப்ளீஸ் கேட்கறது. இந்த ஒரு தர்மம் எடுக்கிறவங்க எப்படி கேட்பாங்க? நம்ம முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கேருந்து போகும்போதே பாருங்க, வர்றவங்க நம்மளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வண்டியில் போயிட்டோம்னா இவங்க கடந்து போயிட்டாங்களே அப்படின்ட்டு. அதே போல நம்ம ஆண்டவரை நோக்கி அவருடைய தயவுக்காக என்ன செய்யறோமா? கெஞ்சுகிறோம். அதனால உங்க வாக்கின்படி எனக்கு இறங்கும். நீங்க சொன்னீங்க, முதிர் வயது ஆகும் வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன், நரைமயிர் ஆனாலும் உன்னை கைவிட மாட்டேன், உன் தாயின் வயிற்றுல உன்னை தாங்கின ஏந்தின, உன்னை சுமந்த, உன்னை தப்புவிப்பேன், நீ நரைமயிரும் முதிர் வயது ஆகும் வரைக்கும் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன் என்கின்றார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த வாக்கை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் முதிர் வயது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? எங்களை நீங்கள் பாதுகாக்கணும். அதுக்காக கெஞ்சி கேட்க வேண்டும், ப்ளீஸ் கேட்கணும். ஆண்டவரே, என் கால்கள் தள்ளாடாதபடிக்கு என்னை பாதுகாத்துக்கணும், என் அரைமயிறு முதிர் வயது ஆகும் வரைக்கும் என்னை கைவிட்டாதீங்க, என்னை கடைசி வரைக்கும் எங்களை பாதுகாத்துக்கிடுங்கப்பா, உங்கள் தயவுக்காக நான் கெஞ்சி கேட்க, ப்ளீஸ் கேட்க என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட இவர் கேட்டிருக்காரு. அதே போல் நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். அடுத்து 119 சங்கீதம் 82 வசனம். எப்பொழுதும் என்னை தேற்றுவீர் என்று உடைய வாக்கின் மேல், எப்பொழுதும் என்னை தேற்றுவீர் என்று உடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. நான் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சிச்சுவேஷன்ல இருக்கேன், எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட மாட்டீங்களா? அப்படியே நான் வாஸ்து நான் புத்தகங்களை படித்து என் கண்ணே என்ன ஆயிடுச்சு? அப்படியே கண்ணு எனக்கு மங்களா போயிட்டு, நீங்கள் இன்னும் என்கிட்ட பேசலையே, இன்னும் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கலையே அப்படின்னு நான் ஆதி ஆகமத்தில் இருந்து நான் வாசிக்கிட்டே வரேன், நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லையா, ஐயோ இவ்வளோ பகுதி நான் படிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி என் கண்ணெல்லாம் மங்களா போகுது, கண்ணாடியை கலத்தி வச்சிடணும் போல் அப்படி இருக்கு, நீங்கள் என்கிட்ட பேசணும், அதனால் என் கண்கள் பூத்து போகிறது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்ம பிரியமாக இருக்க வேண்டும். நாங்கள் வச்சுக்கப்பட்ட ஆரம்ப காலத்துலாம் அப்படி தான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசினாரு, வாயோடு பேசினார் அப்படிம்பாங்க. ஒரு அக்கா எப்படி பேசுவாங்க? ஆண்டவர் வாயை வச்சு வாய்க்கிட்ட வந்து இப்படி பேசினார் அப்படிம்பாங்க. இப்போலாம் அப்படி ஆண்டவர் இப்படி பேசினாங்க, இன்னைக்கு இந்த இதில் இப்படி சொன்னாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்காங்க. ஒருவேளை மனசுல வச்சுக்கிட்டீங்களா என்ன தெரியல. ஆனால் என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னா, அடிப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும்
நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவர் எங்களுக்கு வசனம் தந்தால் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. கிடைக்கிறது எங்க? அடுப்பின் அடியில். 65ஆம் சங்கீதமும் 68ஆம் சங்கீதம் எடுங்க. 67. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய இருப்பீர்கள். அதுக்கு 11 இருக்கு. ஆண்டவர் வசனம் தந்தார். கூட்டம் மிகுதி. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க, இன்னைக்கு சர்ச்சில் பேசினாங்க. நான் தனியாக அழுத ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஒரு வியாதி வந்தது, அதில் நான் ரொம்ப அழுதேன். ஆண்டவர் என்னோட பேசினார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்ல வேண்டும். அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. அது யார் தானா? பெண்கள். அதனால சொல்றாரு 12ல, சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டில் இருந்த இஸ்திரியானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டால், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட பிராசரங்கள் போலவும் இருப்பீர்கள். நம்ம கிடக்கிறது அடுப்பின் அடியில் தான். அந்த காலத்தில் உள்ள விறகுனா நம்ம கரியாக தான் இருப்போம். ஆமாம், இப்போ தான் நம்ம இப்படி இருக்கோம். அதனால அடுப்பின் அடியில் கிடந்தா கூட உங்கள் சிறகுகள்லாம் எப்படி இருக்குன்னா வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கு. எதுக்குன்னா ஆண்டவர் வசனம் தந்தார், ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, எனக்கு இப்படி சொன்னாரு. இப்படி நான் நேற்று வந்து சர்ச்சைக்கு போயிருந்தேன். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு தான் காலையில் போனேன். ஆலயத்துக்கு போனேன். அப்போ எனக்கு ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னா, ஒரு தரிசனம் தாங்கலை இந்த இடத்துல. ஏன்னா வாலிபுரி தரிசனங்களையும் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்கள். இப்போ நம்முடைய ஆலயத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு தரிசனம் தான் நல்லா இருக்கு. ஏன்னா பவுல் சொல்றார், நான் தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தேவ தரிசனத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளும் விடிய விடிய போகிறோம், எத்தனை நாள் போகிறோம், யாராவது நம்ம ஆலயத்தில் ஒரு தரிசனத்தை நம்ம காண்றோமா? பார்க்கலையான்னு பார்க்கல. ஏன் அப்படின்னா மனிதர்களை பார்த்து வேறு விதமான சிந்தனையில் இருந்து எப்படியோ ஆலயத்துக்கு வந்துட்டோம் போயிட்டோம் அப்படின்னு இருக்கிறதுனால தேவ தரிசனங்கள் நமக்கு என்ன செய்ய மாட்டேது, கிடைக்க மாட்டேது. இல்லை நீங்கள் குடிச்சு அப்படி வாசிக்கும் போது கூட கர்த்தர் பேசுவார், இல்லைடா நம்ம குருவானவர் மூலமாக பேசுவாங்க, இல்லைடா அன்றைக்கு வாசிக்கிற வசனத்தில் நிருப வாக்கியத்தில் சுவிசேஷ வாக்கியத்தில் ஆண்டவர் பேசுவாங்க. ஆனால் அந்த மாதிரி கவலை இல்லாமல் ஏதோ சில பேர் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தே முடிச்சுட்டு எரிச்சு வந்துடுவாங்க. சில பேர் பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தே முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆண்டவர்கிட்ட பேசி நல்லா ஜெபம் பண்ணி தரிசனங்களுக்காக காத்திருக்கிறவர்கள் மிக குறைவு தான். குறைவுதான். சில ஒரு நாள் ஒரு அக்கா பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க, திருவிருந்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து அப்படி உட்காந்து யாழ் பக்கத்தில் இருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தான் அப்படி தேவனுடைய ஆலயத்தில் அது திருவிருந்துக்கு போகும்போது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கஷ்டமாக தான் இருந்தது. சில பேர் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, நல்லா ஹாப்பியாக உட்காந்து ஆலயத்தில் திருவிருந்து நடக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா நாங்கள் ரொம்ப லாஸ்ட்ல இருந்து வரோம்னா அதனால வர்றவங்க சில பேர் பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க, சில பேர் குனிஞ்சாவது இருக்காங்க, நிறைய பேர் நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. தேவ சமூகத்தில் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய வாக்கு இது 119:58 உடைய வாக்குப்படி எனக்கு இறங்கும். இப்போ 119:82 அதான் இப்போ வாசம். அடுத்து கலாத்தியர் 4வது அதிகாரம் 28வது வசனம். கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம வாக்குத்தத்தம் நம்ம கேட்குறோம் எதுக்கு அப்படின்னா, நம்ம வாக்குத்தத்தத்துக்குள்ளேயே பிள்ளைகள். அதாவது இந்த நம்ம பெற்றோர் நமக்கு ஒரு உயிர் எழுதிருக்காங்க, ஒரு நமக்கு இந்த சொத்து நமக்குன்னு கொடுக்குறாங்க, இல்லை ஒரு கமலை கொடுக்காங்க, ஒரு தங்கத்தை கொடுக்காங்க, ஒரு பொருளை கொடுக்காங்க. அதே நமக்கு பெற்றோர் கொடுக்குற சுதந்திரம். அதே போல தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அந்த உரிமையை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், என்ற உள்ளத்தின் சொந்தமானார். அப்போ இந்த உலகத்துக்கே சொந்தமானவருடைய பிள்ளை நம்மங்கிற அந்த ஒரு உரிமையை ஆண்டவர் தருகின்றார். அதனால நான் அனாதை, எனக்கு யாருமே இல்லை, எங்களுக்கு சாரிக்கு யாரும் இல்லை, எங்கள் கூட யாருமே சேர மாட்டேங்காங்க அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? ஈசாக்கை போல. ஈசாக்கு இஸ்மவேல் பிறந்தாரு, ஆனால் அவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை. ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அவர் மூலமாக தான் 2 குழந்தை பிறந்து அதுக்கு பிறகு நிறைய கோத்திரங்கள் உருவாயின. தேசமே நிரம்பும்படிக்கு ஈசாக்கை தேவன்
புத்திரராக இருந்தார். அதே போல ஈசாக்கை போல நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி பிறந்திருக்கின்றோம். அதனால நம்ம யார் பாக்கியவான்கள்? நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அதனால நம்ம ஆண்டவரை நோக்கி அப்பான்னு கூப்பிடுறோம். எல்லாரும் சும்மா இயேசு அப்பான்னு யார் கூப்பிடுறா? கூப்பிட மாட்டேங்காங்கல்ல மற்ற மார்க்கத்தில் உள்ளவங்க. நம்ம தைரியமா கூப்பிடுறோம், எப்பா ஏசப்பா ராஜா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். ஏன்னா நம்ம ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அடுத்து 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்பு வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ வாக்குத்தத்தம் நமக்கு எப்படிப்படலாம்? பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் உள்ளது. ஒரு இடத்துக்கு நம்ம எல்லா ஒரு காரியத்துக்கும் நமக்கு ஒரு பிரயோஜனம். காய்கறி வாங்க போறோம், நமக்கு பிரயோஜனம். நம்ம ஒரு ஊருக்கு பஸ்ல போறோம், பிரயோஜனத்துக்காக நம்ம போறோம். ஒரு வேலைக்கு போறோம், நமக்கு வருமானம் கிடைக்கும், அதுக்காக நம்ம போறோம். வாக்குத்தத்தமானது பிரயோஜனம் உள்ளது. இன்னைக்கு நினைச்சுக்கோங்க. அதனாலதான் இந்த வாக்குத்தத்தத்தையே கேட்கிறோம். நம்ம ஆண்டவரே பேசிருங்க. என்ன ஒரு இதுனா காலைல எந்திக்கும் போது ஏதாவது ஒரு பாடலோடு எந்திரிச்சிட மாட்டோமா? ஒரு வசனத்தை சொல்லிட மாட்டாரா? என்ன ஒரு நம்ம எடுத்த உடனே ஒரு வசனம் நமக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எதுக்கு அப்படின்னா அது பிரயோஜனம் உள்ளது, நமக்கு அது போதுமானது. வாக்குத்தத்தங்கள் அதை நான் கேட்டேன், ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தம் அப்படின்னா அதனால என்ன நன்மைங்கிறத நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல அப்படிங்கும் போதுதான் இந்த வசனத்தை எனக்கு எடுத்து காட்டினாரு ஆண்டவர். அப்போ வாக்குத்தத்தம் நமக்கு ரொம்ப பிரயோஜனம், நம்ம பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனம். எல்லா சாபங்களையும் மாற்றக்கூடியது வாக்குத்தத்தம் தான். ஏன்னா பிள்ளையாம் சபிச்சாரு, அதை தேவன் என்ன சொல்லிட்டாரு? ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டுட்டாரு. அப்படியே பிளேட்டை மாத்திட்டார். என்னென்ன சாபம் சொன்னோன்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார். எந்த சாபங்கள் சொன்னாலும் தேவ சமூகத்துல பாவம் மன்னிப்பென்று நம்ம அவருடைய சமூகத்துல கதரும் போது பாவங்களை மன்னித்து நமக்கு ஆசீர்வாதத்தை வைக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அதனால அது பிரயோஜனம் உள்ளது. தேவனுடைய வார்த்தை, இந்த வேதம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. எதுக்கு நம்ம பற்றி கொண்ட வாக்குத்தத்தத்தை அசையாமல் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் உண்மை உள்ளவர். சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா செய்யக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நான் இவ்வளவு காலம் வாழ்க்கையில ஆண்டவர் 24 வயசுல ஏசப்பா ஏற்றுக்கொண்டேன், ஏசப்பா என்னை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சித்தாங்க. ஆனால் அவர் கொடுக்கிற வார்த்தை எல்லாமே என்ன செய்துட்டு நிறைவேறி விட்டது. ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார். ஏசாயாவில் எப்படி வரும்? எழுந்தருள்வேன், மேன்மைப்படுவேன், உயர்ந்திருப்பேன். அப்போ என் மூலமாயா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போதான் அந்த ரட்சிக்கப்பட்டு இப்படி வசனங்கள் கிடைக்கிற அந்த காலத்துல என் மூலமாக அப்படின்னு கேட்டேன். எழுந்தருள்வேன், மேன்மைப்படுவேன், உயர்ந்திருப்பேன் அப்படின்னு. ஆனால் ஒரு காலம் வரும்போது அவருக்காக எழுந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்தார் பாருங்க. அப்படி நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முன்னால வேற ஸ்கூல்லலாம் அப்படிலாம் கூப்பிட்டுருக்காங்க. நானும் செல்வி மட்டும் அந்த நாட்களில் போயிருக்கோம். அப்பவுமே நினச்சேன் நான், கர்த்தர் நம்மகிட்ட சொன்னாரு. அந்த நாட்கள்லாம் ரொம்ப வசனமே தெரியாது. ஆனாலும் அவர் சொன்ன மாதிரி நம்மிலே அவர் எழுந்திருந்தார், நம்மிலே அவர் மேன்மைப்பட்டார், நம்மிலே அவர் உயர்ந்திருக்கிறார். நான் கிடையாது, அவர் என்னில உயர்ந்தார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை சொல்ல, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல, உங்கள் கடனிலிருந்து விடுதலை தருவார். நம்ம ஆயுசு வரைக்கும் நம்பிக்கையோடு வாழலாம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிற நம்மை விடுவிக்க அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி, நான் மரித்தேன் ஆனால் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்காங்க. நீ உயிரோடு இருக்கிறவரை நம்ம தொழுது கொள்ளுகிறதுனால அவர் நம்மிலே உயர்ந்திருப்பார். அதான் சொல்லுது, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு, ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். சரி, அதனால இப்போ வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நான் நம்ம ஜனவரி 1ஆம் தேதி இல்லை, அன்னைக்கு மட்டும் இல்லை, நீங்க எப்பவுமே என்ன செய்யணும்? இப்பவே நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 நியாயப்பல்லர் போட்டு உங்கள் எச்சரிக்கை பதிலாக அந்த பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அதனால உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரப்போகுது. எந்தெல்லாம் எந்த நிலம் வரணுமா, எந்த காடுகரை வரணுமா, எந்த வருஷம் ஆண்டுனாலும் அது நமக்கு வரக்கூடிய காலங்கள் வந்துட்டு இருக்கு. வரும் சீக்கிரமாய் கர்த்தருடைய நாமத்தினால. அடுத்து வந்து எபிரேயர்ல 10வது அதிகாரம் 36வது வசனம். எபிரேயர் 10:36.
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. சில வார்த்தைகள் கர்த்தர் நமக்கு தந்திருப்பாரு, லேட் ஆகும், கவலைப்படாதீங்க. அது பொறுமையோடு இருங்க. கண்டிப்பா அந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக வல்லவராக இருக்கின்றார். அடுத்த கடைசியில இன்னொரு வசனம் நம்ம வாசித்ததுல முதல் ஒரு வசனம் வாசிக்கணும். சரி, கடைசியில இருந்து 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தமா? நித்திய ஜீவன், பரலோகம். பரலோகத்தை உனக்கு தருவேன் என்பது அவர் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தம். இது போதுமானது. அப்ப நம்ம ஆண்டவருடைய தைரியமா இருக்கலாம். எனக்கு என்ன தருவீங்க? ஆமா, எனக்கு கண்டிப்பா நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு கண்டிப்பா பரலோகம் உண்டு. அது கன்ஃபார்ம் தான். அதே தேவன் நமக்கு கண்டிப்பா தந்துட்டேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு சொல்லிட்டார், அன்னைக்கே சொல்லிட்டார். அதனால நம்ம இந்த செய்தியை நான் முடிக்க போறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர், நிறைவேற்ற வல்லவர். எந்த வார்த்தை கொடுத்தாலும் சூழ்நிலையை பார்க்காதீங்க, அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கடைசியா சொல்றாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நமக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தம். God bless you.